அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். அவசரமாக பயணம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம், ஹதீஸ் எண் 1260. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தொழுகையை ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் சூழ்நிலைகளை கருதி அதில் சில சலுகைகளையும் நமக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த வகையில் பயணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது அவசரமாக பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் தொழுகையையும் நிறைவேற்ற வேண்டும், அதே நேரத்தில் அது அவருக்கு சிரமமில்லாததாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக 4 ரக்காத்துகள் தொழ வேண்டிய தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக பயணத்தில் சுருக்கி தொழுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை போன்றே பயணம் புறப்படுவதற்கு முன்பாகவே 2 நேர தொழுகைகளை அவற்றிற்குரிய ரக்காத்துகளோடு தொழுதாலும் 2ஐயும் சேர்த்து தொழுது கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. அல்லாஹ் கருணையாளன் என்பதற்கு இதுவும் ஓர் ஆதாரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் வழங்கிய சலுகைகளை பயன்படுத்தி வணக்க வழிபாடுகளில் குறை வைத்து விடாமல் நடந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.